ஹலோ வியூவர்ஸ், நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. நம்ம அதுக்கு ஒரு கிளேயில் பிள்ளையார் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் ரங்கீலா கிளே இதான் எடுத்திருக்கேன். ரங்கீலா கிளே அதில் நான் 2 கலர் எடுத்திருக்கேன். ஒன்று ப்ளூ கலர், இன்னொன்று க்ரீன் கலர். 2 கலர் எடுத்திருக்கேன். இப்போ ப்ளூ கலரில் நான் முதல்ல ஹெட்டு பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சம் கிளே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதை நல்லா இப்படி சர்க்கிள் இது பண்ணிக்கிறேன். நல்ல பால் மாதிரி இதை உருட்டிட்டு அதை இப்படி மேலே மட்டும் அப்படியே பால் மாதிரியே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்படி இது பண்ணோம்னா பிள்ளையார் ஹெட்டு ரெடி ஆகிடும். பிள்ளையார் ஹெட்டு ரெடியா? இப்போ அடுத்து பிள்ளையாரோட தொந்தி கணபதி தானே அவர், அதனால் அதுக்கு கொஞ்சம் நான் பெருசாகவே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதே மாதிரி இது பண்ணி பால் மாதிரி மேக் பண்ணி அதை லேசாக ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். ஃப்ளாட் பண்ணிவிட்டு இதை இப்போ இது பாடியையும் தொந்தியையும் அவரோட ஹெட்டையும் அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூத் பிக், குட்டியாக ஸ்மால் பீஸ் ஆஃப் டூத் பிக் எடுத்திருக்கேன். அதை எடுத்து இப்படி வச்சுட்டேன்னா இப்போ பிள்ளையார் ஹெட்டும் இதுவும் ரெடி, பாடியும் ரெடி. அடுத்து நம்ம பிள்ளையாருக்கு காது பண்ண போகிறோம். பிள்ளையார் காது பண்ணுறதுக்கு க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். எடுத்து அதை கொஞ்சமாக எடுத்து ஒரு சர்க்கிள் இப்படியே குட்டி பால் பண்ணி வச்சுக்கிறேன். பண்ணிவிட்டு அதை இப்படி கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அதில் ஒரு டூத் பிக் இப்படி குத்தி அதை அவர் இதில் அட்டாச் பண்ணிட்டு பிள்ளையாருக்கு காது ரெடி. அதே மாதிரி இன்னொரு காது, அதுவும் இதே மாதிரி ஒரு குட்டி பால் மாதிரி மேக் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அதில் ஒரு டூத் பிக் இது பண்ணிவிட்டு இந்த பக்கம் காது. ஓகேவா? காது வந்துருச்சா? அடுத்து பிள்ளையாருக்கு நான் கால் பண்ண போகிறேன். கால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய பாலாக எடுத்துக்கிறேன். க்ரீன்லேயே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதை இப்படி ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் இப்படி இலாங்கேட்டாக பண்ணணும். இப்படி பண்ணிவிட்டு அதை இப்படி வச்சு பிள்ளையாரை இங்கே வச்சுக்க வேண்டியது. வச்சுட்டோம்னா பிள்ளையாருக்கு கால் ரெடி ஆயிடுச்சா? பிள்ளையாருக்கு கால் ரெடி. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிள்ளையாருக்கு கை பண்ண போகிறோம். பிள்ளையாருக்கு கை அவருக்கு ஒரு கை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியும், இன்னொரு கையில் அவர் மோதகம் வச்சுருக்கிற மாதிரியும் பண்ண போகிறேன். முதல்ல மோதகம் வச்சுருக்கிற மாதிரி, அதுக்கும் இதே மாதிரி குட்டியாக ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு அதை இப்படி பண்ணி இப்படி வைக்கணும். கைக்குள்ளே இப்படி அவர் வச்சுருக்கிற மாதிரி அதுக்கு இம்ப்ரெஷன் கொடுப்பாரு. இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு அதை கொஞ்சம் இப்படி பண்ணிவிட்டு இங்கே நான் அட்டாச் பண்ண போகிறேன். அட்டாச் பண்ணிவிட்டு அதில் ஒரு குட்டி மோதகம் வைக்க போகிறேன். இதை அட்டாச் பண்ணுறதுக்கும் நம்ம டூத் பிக் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். டூத் பிக் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இப்படி மோதகம் அல்லது லட்டு ஏதாவது அவர் கையில் வச்சுருக்கிற மாதிரி. அடுத்து இன்னொரு கை நம்ம ப்ளஸ் பண்ணுற மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கும் ஒரு குட்டியாக இப்படி இது பால் மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்படி தானே ஆசீர்வாதம் பண்ணுவார். ப்ளஸ் பண்ணத்தில் அந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கே இம்ப்ரெஷன் கொடுக்க போகிறேன். பண்ணிவிட்டு
காசு பண்ணிட்டாரா? அடுத்து வந்து அவருக்கு கிரீடம் பண்ண போகிறேன். கிரீடத்துக்கும் இதே மாதிரி க்ரீன்லேயே ஒரு ஸ்மால் பால் எடுத்துகிட்டு அதை வந்து கொஞ்சம் ஒரு கோன் ஷேப் மாதிரி பண்ணிவிட்டு கீழே ஃப்ளாட் பண்ணியிருக்கிறேன். பண்ணிவிட்டு அவ்வளோதான் கிரீடம். அடுத்து வந்து அவருக்கு கண் வந்து க்ரீன் கலரில் எடுக்க போகிறேன். கண் வந்து குட்டியாக குட்டியாக 2 கண். கொஞ்சம் இப்படி ஓவல் ஷேப்பில் பண்ணோம்னா தான் கண் அழகாக இருக்கும். கண் வச்சாச்சா பிள்ளையாருக்கு? ஓகே. அடுத்து வந்து பிள்ளையாருக்கு இங்கே தொந்தியில் ஒரு இம்ப்ரெஷன் வச்சு விட்ருவோம். அதுக்கப்புறம் அவருக்கு பிள்ளையாருக்கு டஸ்க்கு வைக்க போகிறேன். டஸ்க்கு வந்து இப்படி குட்டியாக எடுத்துட்டு எங்கின டஸ்க்கும் இங்கிட்ட ஒரு டஸ்க்கும் வச்சாச்சா? ஓகே. பிள்ளையார் வந்துட்டார். இப்போ அவருக்கு அவருக்கு பக்கத்தில் ஒரு மூசிகர் வைக்கணும். மூசிகருக்கு வந்து இதே க்ரீன் தான் எடுத்திருக்கேன். மூசிகருக்கு வந்து முகம் வந்து இது மாதிரி தானே இருக்கும், நல்லா இதாக ஷார்ப்பாக இருக்கும். இப்படி ஒரு இதை எடுத்துட்டு இப்படி வச்சுட்டு அவருக்கு அடுத்து வால் பண்ண போகிறேன். அவருக்கு வந்து வால் வந்து டெயில் வந்து நல்லா நீளமாக இருக்கும். அப்படி தானே டெயில் வந்து நீளமாக இருக்கும். அதுக்காக டெயில் பண்ணியாச்சு. அடுத்து காது கொஞ்சோண்டு குட்டி காதா. குட்டிக்காது இது டெயில் அட்டாச் பண்ணி வச்சாச்சு. ஓகேயா? ஓகே. இதே மாதிரி வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, பாய்.